எங்க போயிடா தலாங்களை தூக்கம் வருதுன்னா என்ன சொல்லி என்ன கேளு. உங்க மனைவி என் மனைவிதான் ஒன்னா போறதா அப்படிதான் வணக்கம். நல்லா இருக்கியா? கிடையாது வினா போய் சாப்பிட்டியா? என்ன பண்ண போற இப்ப? பாடல கிளப்பு.
இதுல மந்திரி தான் இருக்கு. வரும்போது உரைத்தல் மந்திரி கழகு அழகு சுடர் விளக்காய் நன்றாக எரிந்திட தூண்டுகோல் ஒன்று வேண்டும். 10 லட்சம் போட்டு குச்சி விளக்கு ஆக்கி வச்சாலும் அது ஏத்துறதுக்கு அதை தூண்டி விடுறதுக்குடா திரு திரும்பும் பல் குத்த வரும். அந்த வேலையா பல்லுல என்ன பண்ண முடியும்? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். வினை விதைத்த வினையறுப்பான். வினை விதைத்தவர் வினையறுப்பான். ஆமாம்மா. கெடுவான் கேடு நினைப்பான். எவன் ஒருத்தன் கெட போறானோ அவன் கேடுதான் நினைப்பான். நல்ல வழிக்கே போக மாட்டான். நினைச்சா வீணா போடுவான். எங்க போறீங்க? சில காலம் வந்தா அளவா தண்ணி வைக்கணும். ஒருவருக்கு வாழ்வு சில காலம் தாழ்வு சில காலம். வாழ்வது வந்தபோது மனமது மகிழ வேண்டாம். தாழ்வது வந்தபோது இடையில் தவற வேண்டாம். உவிலை பயன் வந்தே உறுத்தும். இருந்தோர் பல்ல கேள்விகள் கண்டீரும். வாழ்வு இருக்கு. அவர் பேசுறாரு. வாழ்வு வந்து போச்சு. புது பணக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வண்டியில கார் எடுத்துட்டு போவாரு. 100ல போய் 107 வாங்கி வருவாங்க. அப்புறம் வாழ்வது வந்த போது மனமது மகிழ வேண்டாம். வாழ் வந்து போச்சுன்னு ஒரு ஆடக்கூடாது. தாழ்வு வந்து போச்சேன்னு ரொம்ப நினைக்க வசனம் தவறக்கூடாது. நம்ம இப்படி எல்லாம் மாடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி கட்டி வாழ்ந்தமே, இப்ப நம்மளுக்கு இந்த நிலைமை வந்து போச்சு அப்படின்னு தவறக்கூடாதான். தவறக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஊவில பயன் வந்தே உறுத்தும். ஒரு தாய் தந்தை செய்யபடியான பாவம் ஒரு பிள்ளைய பாதிக்கும். அதான் ஊழ்வினை பயன். முன்னோர்கள் யார்? பித்ருக்கள். ஏழையா இருந்தோர் பல்ல கேறுதல் கண்டீரும். ஏழையா இருக்கிறவன் ஏழையாவே இருக்க மாட்டான். ஒரு நாள் பல்லக்குல ஏறுவான். அதுதான் அழகா பானார். ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும். ஒரு நாளைக்கு வண்டியும் ஓடத்துல ஏறும்டா. அப்படி இருந்தாலும் அந்த அறிவாளிகள் கற்பிலே சிறந்த தாய்மார்கள், கற்றது அனந்தமான்கள், அமர்ந்திருக்கக்கூடிய சபைகளிலே சூழ்ந்திருக்கக்கூடிய சபைகளிலே வந்திருக்கக்கூடிய அம்பாயார் தெருக்கூத்து என்பது சிரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாடு பிராசகம் நாடகம். நாட்டை திருத்தது, ஊரை திருத்தது. 64 கலையிலே சிறந்த கலை தெருக்கூத்து கலை. இது கலைக்கால். எந்த நாடகத்தை எப்படி ஆடணும், எந்த வேடத்தை எப்படி ஆடணும் அப்படின்னு கணக்கு போட்டு செய்யணும். ஆமா, எது போட்டாலும் கணக்கா செய்யணும் பையா. அதுதான் கருதிய நூல் கல்லாதான் முடனாகும், கணக்கறிந்து பேசாதான் கட்டணமாகும். உனக்கு தான் சொல்றோம் மண்டில வரைக்கிற மாதிரி. அது எப்படி எப்படி ஏறாது? கருதிய நூல் கல்லாதான் முடனாகும். அது அவன் குணாச்சார கெட்டியால மண்டல எடுத்து நூலை கலங்கினா அந்த ரத்தம் ஏறும் கீழா. அவன் கெட்டிக்காரன். அவன் எதுக்கு வந்தான்? வண்ணத்துக்கு கிண்ணம் பேசுறான். நம்ம ஒண்ணு பேசினா அதை டேரு மாறா பேசுறான். கெட்டிக்காரனை திருத்த முடியாது. கெட்டிக்காரன் நல்ல சாவே சத்தம் கிடையாது. கெட்டிக்காரன் முழு 8 நாளைக்கு போச்சு. அப்ப இருந்தாலும் அம்பாள் யாருமே அறிய மாட்டான். எல்லாத்தை சேர்ந்தவர் அம்மா விலை மாதா குல மாதா அறிந்தவர் தெரிந்தவர் புரிந்தவர் எல்லாம் அறிந்தோதானே. அறிந்திருக்கலாம் குணமறிவார் சிலர், குறிப்பறிவார் சிலர், செய்கை அறிவார் சிலர். ஆமாமா. என்னை பார்த்தா கந்தவரண்ணா, என்னை பார்த்தா விலைமாதனா யாரு? குடும்பக்கார பொண்ணுதான் விலைமாதனா. உங்க அம்மா குடிச்சக்காரனா லட்சுமி ஒரு பேரு. ஐயோ உண்மைதான்டா. குடிச்சக்காரனே யாருக்கு? அதான் லட்சுமி தான். நம்மளோட மேலதான் வச்சிருக்கோம். அப்படி இருந்தாலும் என் நாடு இருக்கிறது. நாடு தெரியுமா உனக்கு? அதுதான் கனகமாபுரி பட்டினம். கனகமாபுரி பட்டத்தை ஆண்டு வரும்படியா எங்க மாமனாரு
எங்க மாமா கனகமகாராஜன் ராஜன் அவருக்கு வாக்கிய துணையா விளங்கி ஒரு விடியானம் கற்பிக்கலாம் எடுத்துக்காட்டா விளங்கி ஒரு விடியானம் எங்க மாமியார் எங்க அத்தை கனகவல்லி கனகவல்லி அப்பா அவன் மாமியார் அம்மா அழகுமா அப்படியே என்னடா வெள்ளிசா வேற வேற வாட்ஸ் அப்படி இடுப்பு மண்ணில் வச்சு கட்டிக்கலாம் தாயை தண்ணி தோற பார்த்தா பொண்ணை வீட்டை போய் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க அந்த போல எங்க மாமியா பாத்தியா மாமியாவுக்கு இழைச்சோம் நான் இல்ல எனக்கு இழைச்சு என் மாமியா இல்ல மாமியா ஒரு புள்ள நீ அப்பேற்பட்ட கனவல்லி அம்மையாருக்கும் ஒப்பற்ற மகளாய் பிறந்த எங்களுக்காதான் ஏற்பக மன்னன் அப்பேற்பட்ட ஏற்பக மன்னனுக்கும் வாய்க்கை துணைவியா விளங்கி வருபடியான என் பேருதான் மேகலாவதி. அப்பா மேகலாவதி அம்மா இதெல்லாம் தங்கம்மா இது என்ன அம்மாட்ட கிறிஸ்டின் பேசாரான்ட்டான். கிறிஸ்டின்ல ஏசுநாதர் பேசணும். அப்படி மேகலாவதி என்று அறிந்தாயே தவிர நான் எப்படி வருவேன்? மேகம் எப்படி இருக்கும்? வெள்ளிய வெள்ளியன்னு இருக்கும். மேகமா அப்பேற்பட்ட கூந்தலுடைய மேகலாவதி என்று அறிந்தார். நானு நலம் தரும் செல்வம் குலம் தரும் முத்தி பலம் தரும் நான பரமனின் பத்தி பரமனா யாரு? கல்லுக்குருக்கும் தேரைக்கும் கல்வேசுக்கு சிசுவுக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கு படியளக்கும்படியான கர்த்தீபம் கைலாய பரமன் அவனே அவனே என்னுடைய சிவனையை தொழுவார்க்கு அபாயம் ஒரு காலம் அணுகாது என்று சொல்லுவான். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, ஈஸ்வரடி வாழ்க, நேசனடி வாழ்க, மாய பெரியவருக்கு மனடி போற்றி என்று உரைப்பார். அப்படி அல்லும் பல்லும் அல்லும் பகலும் 60 நாழிகையும் கைலாய பரமே சதா காலமும் தெய்வமா வணங்கி வர. யார வணங்குறேன்? கைலாய பரமன். அல்லும் பகலும் 60 ஆகியும் வைஷ்ணவம் சைவம் வைஷ்ணவம் சைவம் நாங்க சைவ மதத்தான். நாங்க ராமம் போறவங்களடா பூசை போடுறவங்க. நாங்க வாரத்துல ஒரு நாள் பண்ணிக்கிறோம். திருவண்ணாமலை சிதம்பரம் என்ன போடுவாங்க? பன்னிக்கறி மாட்டுக்கறி இந்த குருக்கள் எல்லாம் வந்து பூஜை போடுவாங்க. நாங்க சிவகுருக்கள் சிவகோத்திரம் சைவம். நாங்க சைவ மதத்தார். அவங்க செய்வாங்க. வைஷ்ணவனை யாரா? திருப்பதி போயிருக்கியா? அவங்க என்ன போடுவாங்க? அவங்களாம் திருப்பதி காஞ்சிபுரத்துல பாக்கலாம். அப்பேற்பட்ட சைவத்தில் ஈடுபட்டு வருபடியான அவருக்கு வாக்கிய துணையா எங்களுடையான மேகலாவதி என்று அறிந்தார். மேகலாவதி என்று பெற வகித்து எந்த குறைபாடு அல்லாது மந்திரம் ஆவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, மாணவர் பூசுவது நீரு. நீருடா திரு நீரு. அதான் திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார். சிவகுருக்கள் என்ன படிப்பாங்க? என்ன படிக்கிறாங்க? திருவாசகம்டா. திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். ஆமாமா.
வாழ்ந்தும் பேர் எடுக்கணும், ஆ, இறந்தும் பேர் எடுக்கணும். ஆமா. சிரித்து வாழ வேண்டும், திறன். பலர் சிரிக்க வாழக்கூடாது. ஆஹா. சிரித்து வாழ வேண்டும். பலர் சிரிக்க வாழக்கூடாது. அவனா எப்படி வாழ்ந்தான் பாரு, கை தொட்டு சிரிக்க கூடாது. ஆ, ம். ரொம்ப வா. அப்படி என்று கைலாய பரணி அனுதினமும் பூஜை செய்து வந்தால் எந்த குறைபாடும் இல்லாது மன்னவருக்கு ஏற்ற மங்கையா வாழ்ந்து வர. அப்பா. அம்மா என் வீட்டுக்காரு தண்ணின்னு கேட்கக்கூடாது, அப்படியே கையில பட்டு எடுத்து கொடுக்கலாம். அந்த அம்மாவுக்கு தெரியும் தண்ணி கேட்டோம் இல்ல. அப்படி இருந்தால் அப்பேற்பட்ட மன்னாதி மன்னர் மணந்து அடியே தாரி அம்மா காட்டிலும் இப்படி மண்ணாய் பிறந்த நல்ல 10 பேருடைய பாதம் பட்டு நற்கதி அடைந்திருப்பேன். ஒரு புல்லாகவோ ஒரு புல்லாகவோ பிறந்திருந்தாலும் யார் என்று சொல்லபடியான பசுவாவிலும் என்று பசி அறிவிக்க முடியும். நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேனோ, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேனோ, அருளாட்சி உலகம் இல்லை, பொருளாட்சி உலகம் இல்லை, பிள்ளை இல்லாதவருக்கு பேர் என்பது சொல்லுவாங்களே. பிள்ளை இல்லாதாலே சடங்கு செய்யவும் பிள்ளை இல்லா வீடு பேய் வாழும் சுடுகாடு என்று சொல்லுவாரு. ஆமா, பிள்ளை இல்லா வீட்டு உண்மையான உணவிற்கு ஏதாவது புழுவுக்கு சமனும் சொல்லுவாங்க. மழை சொக்கியாடா செவிக்கின்றும் என்று சொல்வார்களே. இந்த நாட்டை ஆழ்வருக்கும் எழுந்த நிலைக்கும் ஈமச்சடங்கு செய்யவும் 1 ஆண்டு காலமில்லை, 2 ஆண்டு காலமில்லை, 12 ஆண்டு காலமாக புத்திர சந்தானமே இல்லடி அம்மா. புத்திர சந்தானமே இல்லாது வாழ்ந்து வந்தாலும் ஒரு மனிதனுக்கு எத்தனை பாக்கியண்டி? 16. ஒரு
பாதத்தை வாரி வழங்கி ஆ பிச்சை வந்தவருக்கு பிச்சை இல்லை என்று சொன்னேனோ ஆஹா யாராவது வரும்படியான வழியிலே முள்ளெடுத்து போட்டேனோ ஆ என் தாய் தந்தை எட்டி உதைத்தேனோ ஆஹா நான் செய்த பாவமோ ஆமா என் தந்தை செய்த பாவமோ என் கணவர் செய்த பாவமோ ஆஹா பிள்ளையே பாவகுலத்தை ஒரு மனிதனுக்கு 16 பாக்கியம் ஆமா 15 பாக்கியம் இருக்கிறது ஆ அது பார்த்து சம்பாதிக்கும்படியான பாக்கியம் ஆமா 16வது பாக்கியம் இருக்க மேலே பாக்கியம் ம் அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் ஆஹா யார் கொடுத்தது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் ஆ அப்பேற்பட்ட வரப்பிரசாதத்தை பெறாத பாவி ஆகிவிட்டு அம்மா அதனாலே இதெல்லாம் அந்த ஈசனுடைய சேதானோ அந்த ஈசனுக்கு இதெல்லாம் அந்த ஈசனின் சோதனை தானோ ஈசனின் சோதனை என்னமோ தாதி ஆசை நாயகனும் என்னை அடைத்திடும் சேதி அதனாலே மன்னர் அழைத்திருக்கிறார் அழுது கொண்டிருந்தால் சரி வராது போய் நேரடியா அதனாலே மன்னரை பார்க்க வேண்டும் ஆமா அதற்கு முன்னதாக இன்று விழாக்களம் நடமுடிய அம்மனை உழைத்து வழிபாடு செய்து அதுதான் துரும்பாய் அழைத்திருந்தேன் எம்மா துரும்பா அடிச்ச போயிருக்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போச்சு போய் சொல்றேன் அதனாலே வணங்கும்படியான தெய்வத்தை உள்ளத்தை வழிபாடு செய்து வழிபாடு செய்து போகும்படியான அருணையின் பதில் வளர் அருணாச்சலரி அருணாச்சலரி
பாடல் இருக்கிறது. கைலாயப்படைய பெருமையெல்லாம் ஒரு பாடலாக ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இப்பாடல் ஏற்ற ஆசான் யார்? நம்மை போல தெருக்கூத்து நாடக ஆசார் விளங்குடியான கைலாய பெருமைதானை அறியவனும் கேட்டு கைலாய பெருமைதானை அறியவனும் கேட்டு செயலனைக்கும் கணக்கிருந்தோ தேயம் தேகல் பாட்டு உன் செயலனைக்கும் கணக்கிருந்தோ தேயம் தேகல் அப்பேற்பட்ட கைலாயப்பட வாத்திற்கும் சாவைக்கு சபைக்கு நாடப்பிராசர்களுக்கும் என் குருவுக்கும் என் குலதெய்வத்திற்கும் என் தாய் தந்தைக்கும் இது நடுமேட்டு குப்பத்தை சேர்ந்த திருப்பி நாடக சபாவிற்கு நாடகாச்சார் விளங்குடுமையான மலேசியா காவலர்கள் பெற்ற ஏஎம்ஆர் மாத்திற்கும் எனக்கு குருவாய் விளங்கும்படியான என்னை வாழ வைத்த தெய்வம் கல்லிருத்த கடவுள் இருந்தும் வாழ்ந்து மறைந்த தேவனாமட்ட அமராகி ஆறு ராஜகோபால் நாடக ஆசிரியர் அன்னவிடத்திலே பயிற்சி பெற்ற தேவாக்குளை சேர்ந்த சின்னதுரை நாடகத்திற்கும் ராஜகுரு அண்ணார் வாத்திற்கும் சாவிக்கு சபைக்கு வணக்கம். என் வீடு இருப்பாரு வந்து சொல்லு வந்தார் வழி விடு. ஆனந்த சந்தோஷம் அடைந்து நாம் கடைபிடித்து வருவது என்ன? சைவமா வைஷ்ணவமா? சைவம். ஐயா சைவனேரி தவனா
அல்லும் பாலும் மறுவாய் கேளாய பரமையே தினந்தோறும் வணங்கி வரும் அப்பேற்பட்ட தாங்கள் இன்னைக்கு ஆண்டவா ஐயா தந்தனி எல்லாம் சந்ததி இல்லாத சிந்தையை வாடி நொந்திருக்கும் போது என அழைத்த சமாச்சாரம் என்றால் இன்றைய நாள் தினத்திலே உண்மையில் சொல்வேன். இருவரும் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு கோமான முகூர்த்தம் முடித்து ஒரு மாமாகமாக குழந்தை பாக்கியமே இல்லாத 12 வருடமாக பிள்ளை இல்லாது வந்து வந்தாலும் இதற்காக உன்னை ஏன் அழைத்தேன் என்று நாள் அப்படி என்றால் மனம் இருமனம் ஒன்றுபட்டால் மட்டுமே ஒரு மனம் இணைவதுதான் திருமணம். இருவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அந்த உண்டு வாழ்வுக்காக இன்று அரைக்கோடி தலையேற்றி ஒன்றுபட்டால் தானே உண்டு வாழ்வு. ஆமா, அந்த வார்த்தைக்கு இணங்க இந்த நாள் தினத்திலே இந்த பிள்ளை இல்லாத காரணத்தினால் 32 தானத்திலும் எந்த தானத்தை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது அறக்கொடியேற்றி 1000 சோழிய சங்கமர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்னதான பரிபாலம் செய்து பரிபால வேண்டும் வாழ்ந்து வரலாம், அந்த பூஜையை செய்யலாம் என்று உன்னை அழைத்து ஐயா சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம் அடைந்து அதனாலே உங்கள் வார்த்தைக்கு ஏதாவது மறுத்து பேசியிருக்கிறான் மாலையிட்டு கொலை வந்த நாளாக உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச கிடையாது. அதனாலே உனக்கு சம்மதமா? யார் எப்பொருளை கேட்டாலும் மறுபடியும் சங்கமர் சோழிய பரதேசிக்கு அன்னத்தை வாரி வழங்க வேண்டும், அன்னத்தை பரிமாறிக்க வேண்டும். அது நானே 10வது கேட்ட பதிவரியாக நான் வாழ்ந்து வர வேண்டும் என்று கணவனே கண்ட தெய்வமாக ஒரு பெண்ணுக்கு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று போற்றுமான் நான் மறைத்தேன். வார்த்தைக்கு அதாவது நான் மறுவார்த்தை. அதனால் ஆண்டவா ஐயா ஒன்றான் என் விருப்பமாது
அப்படியே அரண்மனை ஏற்று ஊர் மக்களுக்கு அறிய அவன் 56 தேச ராஜாக்களும் அறிய சோழிய சங்கமர்களுக்கு எப்பொருளை கேட்டாலும் தட்டாமல் 32 தானமும் ஒரு தானம் இல்ல 32 தானம் எந்த வாரி 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 வாரியாக வழங்க வேண்டும். அப்படி இந்த அரக்கொடி ஒரு நாயப்புறம் சாட்சியா வச்சு ஏத்து அதான் வான்வில் அருணாபூதியே அறக்குடி ஏற்றியது ஒரு விடுதல்ல பெரிதல்ல நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வரும்படியான சோழிய சங்கமரி எப்பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எழுதிடாமல் அறக்குடிக்கு விக்னம் நேர்ந்திடாமல் நேர்ந்திடாது அடையிருவாருமாய் கேளுங்க சிவரே சிக்கல இப்படி இருக்கு திருலோகம் சுத்த முடியாத நாடு